Vivaha, the Chennai Silks. நடைபெறவிருக்கும் தேர்தல் மிகப்பெரிய தமிழ்நாட்டின் மானத்தை காப்பாற்றுகிற தேர்தல், தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாற்றுகிற தேர்தல். நாம் இவ்வளவு நாளும் காப்பாற்றி வந்த கொள்கைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான தேர்தல். இந்த தேர்தலில் மோடியை எதிர்க்கும், பாஜகவை எதிர்க்கும் வலிமையான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் அணியா அல்லது அடிமை எடப்பாடி அணியா என்பதுதான் கேள்வி. நடுவர் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு, 6 மணிக்கு மேல வரமாட்டாரு. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அவர் ஒரு பக்கம், அவர் எதுக்குமே பேச மாட்டார். கிறிஸ்தவர்கள் விழாவில் கிறிஸ்துமஸ் விழாவில் கேக் வெட்டுவாரு. ஆனா கிறிஸ்தவர்கள் மீது நாடு முழுவதும் தாக்குதல் நடந்தா கண்டிச்சு அறிக்கை விடுவாருன்னா விட மாட்டார். ரம்ஜான்ல கஞ்சி குடிப்பாரு. ஆனா இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ஒரு அறிக்கை விடுவாருன்னு கேட்டா விட மாட்டார். பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லுவாரு. ஆனா தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய பட்ஜெட்டை பாஜக அரசு போட்டு அதை பத்தி ஒரு வாய் திறக்க மாட்டாரு. சரி, இஸ்லாமியர்களுக்கு பேச மாட்டாரு, கிறிஸ்தவர்களுக்கு பேச மாட்டாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பேச மாட்டாரு. அவருக்கே ஒரு பிரச்சனை வருது பிஜேபி இருந்து, அதுக்காவது பேசினாங்க பார்த்தா அவருக்கே பேச மாட்டார். அவருக்கே பேசாதவர், அவரை பாஜக முடக்கிய போதே பாஜகவை எதிர்த்து பேச துணிவில்லாதவர். மக்களுக்காக பாஜக எதிர்ப்பாரா? எடப்பாடி பாஜக எதிர்ப்பாரா? பாஜகவால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நன்மை உண்டா? மோடியால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை உண்டா? மோடி ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறாரா? நம்முடைய மொழிக் கொள்கை தான் மோடியின் மொழிக் கொள்கையா? நம்முடைய சமூக நீதி கொள்கை தான் மோடியின் சமூக நீதி கொள்கையா? நம்முடைய மாநில உரிமை கொள்கை தான் மோடியின் மாநில உரிமை கொள்கையா? எதுவுமே இல்ல. அப்புறம் என்னத்துக்கு மோடிக்கு ஓட்டு போடணும்? அவருடைய அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு எதுக்கு நம்ம போடணும்? அப்ப ஒரு அடிமை கூட்டணி ஒரு புறம், வலிமையான மக்கள் கூட்டணி இன்னொரு புறம். எடப்பாடி ஒரு புறம், தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு புறம். தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான நல்லாட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்றால் பெரிய குளத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது பானை சின்னம். ஏன் மீண்டும் தளபதி ஸ்டாலின் வரணும்? ஸ்டாலின் வரவில்லை என்றால் யார் வருவார்? அந்த இடத்தில் இவர் இல்லை என்றால் யார்? அடிமை எடப்பாடி போய் அந்த இடத்தில் உட்கார்ந்தா என்ன நடக்கும்? பிஜேபி நீட்ட இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுவார். போட்டாரா இல்லையா? போட்டாரா இல்லையா? பிஜேபி சிஏஏ சட்டம் கொண்டு வந்தது எடப்பாடி ஆதரித்தாரா எதிர்த்தாரா? ஆதரித்தார். வக்ஃபு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது பிஜேபி, எடப்பாடி ஆதரித்தாரா எதிர்த்தாரா? ஆதரித்தார். விவசாயிகளை பாதிக்கக்கூடிய வகையில் வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக, எடப்பாடி ஆதரித்தாரா எதிர்த்தாரா? சரி, இதெல்லாம் ஆதரிச்சார், நமக்கு தெரியும். எடப்பாடியுடைய கட்சி தலைவர் யாரு? புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மையார் இருந்த வரைக்கும் ஜிஎஸ்டி ஏத்துக்கிட்டாரா? இல்ல. உதயமின் திட்டத்தை ஏத்துக்கிட்டாரா? இல்ல. உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டாரா? இல்ல. நீட் தேர்வை ஏத்துக்கிட்டாரா? இல்ல. ஆனா அந்த அம்மா மறைஞ்ச உடனே இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா இல்லையா? அப்ப ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்ததையே ஏற்றுக்கொண்டவர் யார்? எடப்பாடி. ஜெயலலிதா அம்மா எதிர்த்ததையே ஏத்துக்கிட்டாரு. மோடி கொண்டு வந்த சட்டத்தை ஆதரிச்சிட்டார். இன்னொரு பக்கம் யாரு? தளபதி மு.க. ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி நடத்தி இருக்கிறார். மோடி கொண்டு வந்த மக்கள் விரோத ஒரே ஒரு சட்டத்தையாவது ஆதரித்தாரா? கிடையாது. திமுகவின் கொள்கைகளை விட்டுக் கொடுத்து விட்டு ஒரே ஒரு இடத்திலேயாவது மோடியிடம் கையெழுத்து போட்டாரா? இல்ல. அப்போ மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் அமர்ந்தால்தான் தமிழ்நாட்டின் மானம் காப்பாற்றப்படும். தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டம் வந்தால் அந்த சட்டத்தை எதிர்த்து துணியாக பேசக்கூடிய தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் அதை எதிர்த்து போராடக்கூடிய, வாதாடக்கூடிய ஒரு அணிதான் திராவிட முன்னேற்ற கழகம் அணி. எனவே அந்த அணியை சுட்டி காட்டி இருக்கிற வேட்பாளர் தான்
அண்ணன் சக்திவேல் அவர்கள் அவருடைய சின்னம் தான் பானை சின்னம். எனவே பானை சின்னத்தில் முத்திரையிட்ட அண்ணன் சக்திவேல் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.